ஒரு லாட்டிஸ் ஷீட் வந்து 4 8 வாங்கினா 2 வெட்ட முடியுமா இல்ல 3 அடிக்கு வெட்ட முடியுமா நான் கட் பண்ணி 5 அடி தான் எனக்கு வேணும் அது கட் பண்ணிக்க முடியுமா நிறைய கேள்விகள் கேட்டாங்க இல்ல ஷீட்டா தான் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுமா கட் பண்றதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாதுன்னு ஏகப்பட்ட கேள்விகள் வந்துச்சுங்க ஸோ அதுக்கெல்லாம் சொல்யூஷன் தான் இந்த வீடியோங்க ஸோ ஒரு லாட்டிஸ் ஷீட்டை வாங்கி உங்களால் 2 வெட்ட முடியுமா இல்ல லென்த்ல 5 அடிக்கு இல்ல 6 அடிக்கு வெட்டி போட முடியுமாங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. ஸோ லாட்டிஸ் ஷீட் வாங்கி எனக்கு வந்து 2 அடி தான் தேவைப்படுது ஆனால் 4 8 ஷீட் தான் நீங்கள் கொடுக்குறீங்க நீங்களே கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க இல்லை நாங்கள் கட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாட்டிஸ் ஷீட்டை தாராளமாக கட் பண்ணிக்க முடியுங்க. பொதுவாக வந்து இந்த லாட்டிஸ் ஷீட் வந்து 4 8 தான் கிடைக்குது. ஸோ கட் பண்ண முடியாதனால வெல்டு மெஸ் வாங்கிக்கிறேன் இல்லை வேற ஏதாவது மெட்டீரியல் போய்க்கிற ஷீட் கலர் ஷீட் மாதிரி போய்க்கிற அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஆசை பார்த்தீங்கன்னா இந்த லாட்டிஸ் ஷீட் வாங்கி போட உங்க வீடே ப்ரீமியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும். பட் இந்த கட் பண்ண முடியுமாங்கிறத கன்ஃபியூஷனில் நிறைய பேர் இருப்பாங்க. ஃபேப்ரிகேட்டர்ஸ்க்கு நிறைய பேர் தெரியாதனால நிறைய டவுட் இருக்குங்க. இந்த மெட்டீரியல் தாராளமாக நீங்கள் கட் பண்ணிக்க முடியுங்க. நீங்கள் பாதி 2 அடிக்கு 2 அடி வேணாலும் நீங்கள் தாராளமாக கட் பண்ணிக்கலாங்க. இல்லை ஃபுல் ஸ்ட்ரெச் நீங்கள் 2 அடி கட் பண்ணி லென்த்தாக வேணாலும் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு காம்பவுண்ட் இருக்குது அதுக்கு மேலே நீங்கள் டாப் அப் பண்ணணும் ஒரு 2 அடி இருந்தால் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து கட் பண்ணி போட்டுக்க முடியுதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 8 அடி லென்த் இருக்குது அதை வந்து எனக்கு 5 அடி இருந்தால் போதும் சில இடத்துல வந்து எண்ட் ஆகிற இடம் வந்து எனக்கு 5 அடி தான் வருது 6 அடி தான் வருது அப்போ அதிக கட் பண்ணி நீங்கள் தாராளமாக கட் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் இந்த பாக்ஸ் பேட்டர்ன் லைன்லேயே நீங்கள் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிராஸாகவும் போகாது உங்களுக்கு நேராகவும் இருக்கும் ஒரே டிசைன் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குங்க. ஸோ இதை கட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பெஷல் டூல்ஸ் மாதிரி வேணுமா ஏதாவது மிஷின்ஸ் எல்லாம் வேணுமா எக்யூப்மெண்ட்ஸ் வேணுமா எதுவுமே தேவைப்படாது. இது வந்து நம்ம நார்மல் ஹேண்ட் கிரைண்டிங் மிஷின் வச்சே கட் பண்ணிக்க முடியுங்க. ஸோ அந்த கட்டிங் வீல் மட்டும் ஹெவியானது போட்டாங்களோ ஃபேப்ரிகேட்டர்ஸ்க்கு நல்லா ஐடியா கண்டிப்பாக தெரியுங்க. ஸோ அவங்க வந்து இதை வச்சு நார்மலாக கட் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு கட் ஆகிக்கும். ஸோ வேணுங்கிற சைஸுக்கு நீங்கள் தாராளமாக கட் பண்ணி வாங்கிக்க முடியுங்க. ஸோ இது நார்மல் ஃபேப்ரிகேட்டர் கட்டே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிரைண்டிங் மிஷின் யூஸ் பண்ணியங்க ஈஸியாக வந்து கட் பண்ணிக்க முடியும். ஸோ அது கட் பண்ணுறதுனால எந்த வித மெட்டீரியலுக்கான டேமேஜ் ஆகாது உங்களுக்கு லைஃப் பிரச்சனை எதுவுமே வராது. ஸோ அந்த கட் பண்ணிட்டு அந்த இடத்துல லைஃப் பிரச்சனை ஒரு மாதிரி டேமேஜ் வரும் கன்ஃபியூஷன் வருங்க அந்த பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க. ஸோ இந்த லாட்டிஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா நம்ம மாருதி வெண்டிங்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணாலும் நம்ம கிட்ட எப்பவுமே ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க. ஸோ நீங்க வந்து ஒரு கலர் தான் வாங்கணும் அவசியம் இல்லை ஆல்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஒயிட் ரெட் யூஸ் பண்ணலாங்க இல்லை ஒயிட் பிளாக் யூஸ் பண்ணலாம் ரெட் பிளாக் யூஸ் பண்ணலாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க காம்போவா யூஸ் பண்ணி கூட நீங்க தாராளமாக கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது இன்னுமே லுக் எடுப்பா இருக்குங்க. உங்க ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு இல்லை கஃபேக்கெல்லாம் போறீங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்குங்க. அப்புறம் நிறைய பேருக்கு வர ஒரு கன்ஃபியூஷன் என்னங்க ஷீட்டை வாங்கிட்டு போய் ஃப்ரேம் போடலாமா ஃப்ரேம் போட்டு அதுக்கு தகுந்த ஷீட் வாங்கிக்கலாமான்னு கன்ஃபியூஷன் வருங்க. என்னோட சஜஷன் என்ன இது 4 8 ஃபிக்ஸட் சைஸுங்க. ஸோ எப்பவுமே வந்துட்டு நீங்க வந்து மெட்டீரியல்ஸ் இந்த மெட்டீரியல் கிடையாது ஒரு வெல்டு மெஸ் வாங்கினாலும் சரி ஒரு செயின் லிங்க் வாங்கினாலும் சரிங்க எப்பவுமே பொருளை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேம் போட்டீங்கன்னா அது வந்து ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா மெட்டீரியல் வந்து ஃபிக்ஸடா இருக்குங்க. ஃப்ரேம் போடுறது வந்து நம்ம வேணுங்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுங்க. ஸோ நீங்கள் மெட்டீரியல் எடுத்து போய் சில பேர் 4 அடின்னு வச்சிருப்பாங்க அந்த 4 அடியில் 1 இன்ச் தள்ளினாலும் இந்த ஷீட் வந்து உங்களுக்கு லேப் ஆகாதுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் 1 இன்ச் விழுக்கும்போது நீங்கள் மறுபடியும் போஸ்ட்டை மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் காங்கிரீட் போட்டிங்கன்னா உடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்குங்க அது ரொம்பவே அசிங்கமாக இருக்குங்க. ஸோ அதனால் எப்பவுமே மெட்டீரியலை வாங்கிட்டு போய் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ஃப்ரேம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச்னால் 1 இன்ச்சில் 1/2 இன்ச்லாம் 1/2 இன்ச் அக்யூரேட்டாக வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷ் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி லாட்டிஸ் ஷீட் மட்டும் இல்லைங்க டெக்கோ பேனல்ஸ் கிராஸ் ஃபென்ஸ் இது மாதிரி ஏஸ்தட்டிக் ஃபென்ஸ் கான்செப்ட்ல வந்து நம்ம மாருதி வெண்டிங்ல ஆர்கிடெக்ட் பர்பஸ்க்காக உங்க வீட்டை அழகுபடுத்துறதுக்காக ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேல்ஸ் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க.